the equation 2x squared minus 7x plus 5 is equal to 0 or alpha and beta without solving the root find அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா பீட்டா வச்சு நம்ம அதோட தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது வேல்யூ. இப்போ வந்து நம்ம 2 வந்து ஏன்னு எடுத்துக்கணும், 7 வந்து பி, இதை பின்னு எடுத்துக்கணும், இதை சின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பி, தேர்ட் வேல்யூ சி. சரியா? இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ஏ வந்து 2, பி வந்து -7, சி வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா -b/a அப்படின்னு அர்த்தமா. அப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா c/aன்னு அர்த்தம். சரியா? இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த சம்முக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -b/a அப்படி தானே. அப்போ -b மைனஸ் போட்டோம் ஆல்ரெடி. பியோட இது வந்து -7, அப்போ -7/2, அப்போது ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 7/2ன்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா ஆல்ஃபாவுக்கு என்ன வேல்யூ, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து c/a. சி வந்து என்னது 5, ஏ வந்து என்னது 2, அப்போது 5/2 அப்படின்னு. இதுதான், இதை வச்சு தான் நம்ம எல்லா சம்மும் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னென்னா 1/α + 1/β. இதை நம்ம என்ன செய்கிறோன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். ப்ளஸில் இருந்தாலே நம்ம 1/α + 1/β இதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறோம். ப்ளஸில் இருந்தால் நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும், இங்கே உள்ள பீட்டா அங்கே போயிடும், இங்கே உள்ள ஆல்ஃபா அங்கே வந்துடும். இந்த ரெண்டையுமே பெருக்கிடலாம் ஆல்ஃபா பீட்டான்னு. அப்போ ஆல்ஃபா பீட்டா, பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வந்துட்டா. இப்போ பீட்டானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு தானே அர்த்தம். அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், போட்டாச்சு. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 5/2 போட்டாச்சு. இப்போ வந்து டிவைடரில் இருக்குது, அந்த பக்கம் அதனால் நம்ம பெருக்கல் கொண்டு வந்தோன்னா தலைகீழ மாற்றணும். இந்த 2 வந்து மேலே வந்துடும், 5 வந்து கீழே வந்துடும். பெருக்கி அப்படி கேன்சல் பண்ணோன்னா 7/5ன்னு வந்துடும். 2க்கும் கேன்சல் ஆகிடும், 7/5. இது ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் சம் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இதை வந்து அதே மாதிரி தான் குறுக்கு பெருக்கல். இப்போ ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். அப்போது ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும், இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வந்துடுது. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து நான் எப்போவுமே நம்ம விரித்து எழுதுவோம்ல, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. அது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுனா இது வரும். எழுதிட்டேன். a plus b the whole square. இது வந்து a square plus b square plus 2ab. இது வந்து நம்ம a square b square மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். a square plus b square இதை மட்டும் எடுத்தோம்னா நமக்கு a plus b the whole square மைனஸ், இங்கே ப்ளஸில் இருக்கிறது வந்து மைனஸ் ஆயிரும், -2ab. இதை தான் நான் வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு பை டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா எழுதியாச்சா. இதோட வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் போட்டதுனால ஸ்கொயர் போட்டேன், -2 இன்ட்டு 2 ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2. இப்போ வந்து எழுதியாச்சு. அப்புறம் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2 போட்டாச்சா. இந்த 2க்கும் கேன்சல் ஆகிரும், அப்போ இங்கே 5 மட்டும்தான் இருக்கும். இது வந்து 7 ஸ்கொயர் பண்ணால் 49, இது 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ 49/4 பை -5 கீழே உள்ள 5/2. அப்போ இது வகுத்தலில் இருக்குது. அடுத்தது வந்து இதை வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 20 ஆயிரும். அப்போது 4 வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்போது 49லேருந்து 20 கழிச்சோன்னா 29 அப்புறம் கீழே உள்ள 4 போட்டாச்சு. இந்த வகுத்தலில் இருக்கிறத தலைகீழ மாறும். பெருக்கலுக்கு போகும்போது 2 மேலே வந்துடும். அப்புறம் இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வந்துடும். 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா 10, அப்புறம் 29, அப்படி 29/10. இது வந்து செகண்ட் சம் முடிஞ்சுதா. இப்போ தேட் சம் இதான் சம்மு. இதை வந்து நான் திருப்பி சம்மு அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ ப்ளஸில் இருக்கிறதுனால குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம்.
குறுக்கு பெருக்கல்னா இங்கே உள்ளதை இங்கே பெருக்கணும், இங்கே உள்ளதை இங்கே பெருக்கிறோம். பெருக்கி போட்டோன்னா ஏன்னாவது இதை ரெண்டே பெருக்கணுன்னா இங்கேயும் சேமாக இருக்குது. அதனால் ஆல்ஃபா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன், பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. அப்புறம் இந்த ரெண்டே பெருக்குனா இது வருது. இங்கே என்ன இருக்குது, பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம். இந்த மாதிரி தான் நான் பெருக்கியிருக்கேன். இதேமாரி போட்டு பெருக்கி பாருங்கள். பெருக்கி பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து இது வரும். 2 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா இன்ட்டு 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 4ன்னு வரும். பெருக்கி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இதை நம்ம என்ன செஞ்சுருக்கேன்னா, இப்போ நம்ம இதை பெருக்கியாச்சு. இந்த ரெண்டையும் பெருக்கிட்டேன், தனித்தனியாக பெருக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 2 பீட்டா இது வந்து 2 பொதுவாக இருக்குது 2, அதனால் 2 வெளியே எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு வந்துட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ஃபாவும் பீட்டாவையும் தனியாக எடுத்தாச்சு. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை தனியாக எடுத்துகிட்டு, அப்புறம் 4 வந்து பொதுவாக இருக்குல்ல, 4 ஆல்ஃபா 4 பீட்டா இருக்கிறதுனால 4 பொதுவாக எடுத்தாச்சு. இந்த 4 கூட்டினா 8ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் 2 பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இதை அப்படியே கீழே உள்ளதை அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்தது நம்ம வேல்யூ போட போகிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை வந்து நான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா படி எடுத்து எழுதியிருக்கேன். இதை அப்படியே எழுதியிருக்கேன். மீதி இதுக்கு வந்து ஃபார்முலா படி விரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அதை மட்டும் இது வந்தாலே அந்த ஃபார்முலா போடணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வேல்யூ போடுற வேண்டியதான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னா 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 இன்ட்டு ப்ளஸ் 8. அப்புறம் வந்து ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2 ப்ளஸ் 4. அதை அந்த வேல்யூ அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 7 ஸ்கொயர் இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் 49/4ன்னு வரும். இதை வந்து நான் 2 இருக்கிறதுனால 2 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போது -5. அதுக்கப்புறம் 14 வருதுல்ல, இந்த 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2 தான் இருக்கும். 2 இன்ட்டு 7 14. 2 இன்ட்டு 7 14 ப்ளஸ் 8. அப்புறம் 5/2 இதை வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன்னா 5/2 ப்ளஸ் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து ப்ளஸ் 4 இருக்குது. அப்புறம் 7 + 4 11. 7 + 4 11. அதை தான் அங்கே அப்படியே எழுதியிருக்கேன். எழுதிட்டு இது வந்து 3ஐயும் இதில் வந்து ப்ளஸ் அடையாளத்தெல்லாம் தனியாக கூட்டிட்டு மைனஸ் அடையாளத்தோட கழிச்சோன்னா 17 வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பொதுவாக எடுத்தோன்னா இங்கே 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 பொதுவாக்கிடலாம். அப்புறம் வந்து இங்கே 5 + 20 22 வந்து என்ன ஆகும்னா 27 ஆயிரும். அதுக்கப்புறம் /2 இருக்கா, இது வந்து தலைகீழ இங்கே வகுத்தலில் இருக்குது, அங்கே பெருக்கல்ல போகும்போது தலைகீழாக மாறிடும். அப்போ 2 மேலே போயிடும். இங்கே கேன்சல் பண்ணோன்னா 2க்கும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இங்கே 2 மட்டும் இருக்குது. 2வும் 27ஐயும் பெருக்கணுன்னா 4. அப்புறம் 117. அவ்வளோதான். 117/54 வேல்யூ கிடச்சிச்சா? தேங்க்யூ.